ரீசெண்டா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 15 நியூ ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. இந்த 15 ஜட்ஜஸ்ல 5 பேர் பெர்மனன்ட் ஜட்ஜஸ் ஆகும், 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் ஜட்ஜஸ் ஆகும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. சோ நிறைய லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகணும், இல்ல நான் ஒரு ஜட்ஜ் ஆகணும் அப்படிங்கிற ஆஸ்பிரேஷனோட இருப்பாங்க. சோ அவங்களுக்கு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஆர்டிகல் 217 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல பிரசிடென்ட் வித் த கன்சல்டேஷன் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேன் அப்பாயிண்ட் ஹைகோர்ட் அப்படிங்கறதோட முடிச்சிட்டாங்க. வேற ஏதாவது பர்டிகுலர் ப்ராசஸ் இல்ல பர்டிகுலர் ரெகுலேஷன், ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க் இருக்கா இந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றதுக்கு அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வந்து இல்ல. பட் வேற எப்படி ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா பிரசன்டா கொலிஜியம் சிஸ்டம் அப்படிங்கறத ஃபாலோ பண்றாங்க நம்ம இந்தியன் ஜுடிஷியரி. இந்த கொலிஜியம் சிஸ்டம்ங்கிறதாச்சு ஏதாவது ஸ்டாச்சுட்டரியா சொல்லப்பட்டிருக்கா, ஏதாவது ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்காங்கன்னா there is no act or regulation regarding this collegium system. ஆனா இது வந்து ஒரு பிராக்டிஸா 1981ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இடையில there are certain changes வந்துச்சு. பட் பிரசன்ட்லி இந்த கொலிஜியம் சிஸ்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இந்த கொலிஜியம் சிஸ்டம் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னா வேரியஸ் சுப்ரீம் கோர்ட் டெசிஷன்ஸ் மூலமா தான் இந்த கொலிஜியம் சிஸ்டம் இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு லென்த்தான ஹிஸ்டரி, இது ஒரு செப்பரேட் பெரிய வீடியோவா பார்க்கலாம். இப்போ கரண்டா என்ன இதோட சிச்சுவேஷன் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் இல்லை அப்படின்னாலும் ஒரு கஸ்டமரி பிராக்டிஸ் மூலயமா ஒரு கிரைட்டீரியாஸை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கொலிஜியம் சிஸ்டமும் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா ரீசன்ட் டேட்டாவை பார்க்கும்போது ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் ஆல்ரெடி ஜட்ஜஸா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸாவோ இல்ல லோவர் கோர்ட் ஜட்ஜஸா இருக்கிறவங்க ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஆகிறத விட 2/3 3/2 பகுதி வந்து பிராக்டிசிங் அட்வொகேட்ஸ் தான் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸா வந்து எலிவேட் ஆகுறாங்க கம்பேர்ட் டு ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ். ஈவன் இந்த அப்பாயின்மெண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 8 பேர் வந்து பிராக்டிசிங் அட்வொகேட் அட் த பார், 7 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஜுடிஷியல் ஆஃபீஸரா இருந்தவங்க. நான் சொன்னேன் இந்த 5 பெர்மனன்ட் ஜட்ஜஸுமே வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிசிங் அட்வொகேட்ஸா இருந்தவங்க தான். சோ இதுல வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். சரி, இந்த ப்ராசஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ஹைகோர்ட்ல ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கான வேகன்சி அரைஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கன்சர்ன் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணுவாரு, மற்ற ஜட்ஜஸோட ஒரு டிஸ்கஷன் பண்ணி ஒரு வேகன்சியை ப்ரொபோஸ் பண்ணுவாரு. அது மூலயமா ரிசீவ் ஆகிற அப்ளிகேஷன்ஸை ஸ்க்ரூட்டனை பண்ணி டிஸ்கஸ் பண்ணி டீடைல் ரிப்போர்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அதை ஹைகோர்ட் கொலிஜியமோட வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவார். இந்த ஹைகோர்ட் கொலிஜியம்ல யார் யார் இருப்பாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கன்சர்ன் ஹைகோர்ட் அலாங் வித் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் கொலிஜியம். அதே போல சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் எடுத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் 2 சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். சரிங்களா? சோ இந்த ஹைகோர்ட்டோட கொலிஜியம் என்ன பண்ணோம், அந்த ஸ்க்ரூட்டனை பண்ணவங்கள சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த கன்சர்ன் ஸ்டேட்டுக்கு வந்து அப்போ இதை சென்ட் பண்ணுவாங்க, இந்த ப்ரொபோசலை வந்து அனுப்புவாங்க. இந்த ப்ரொபோசல்ல சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுவாரு, அவரோட வியூஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு, அவரோட ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாரு. இது கொடுத்த பிறகு இந்த ப்ரொபோசல் கவர்னருக்கு போகும். கவர்னரும் அதே போல என்ன பண்ணுவாரு, அவரோட வியூஸையும் ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுத்து அடுத்ததா இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸுக்கு வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. அதே போல இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸும் என்ன பண்ணும், அவங்களோட வியூஸ் ரெக்கமெண்டேஷன் பேக்ரவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் அவங்களோட டீடைல்டு பிராக்டிஸ் ரிப்போர்ட் அதே போல இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த மினிஸ்ட்ரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இந்த ப்ரொபோசலை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க வித் தேர் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஃபைனலா இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாரு, அந்த ஹைகோர்ட்டோட எக்ஸ்பர்ட் ஜட்ஜஸ் அப்படி சுப்ரீம் கோர்ட் அந்த கன்சர்ன் ஸ்டேட்ல ஹைகோர்ட் ஜட்ஜஸா இருந்திருந்தா அவங்களோட எக்ஸ்பர்டைஸை வச்சு அந்த கன்சர்ன் பர்சன் வந்து எப்படிப்பட்ட பர்சன் அப்படிங்கறத டீடைல்டா எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஃபர்தரா இந்த சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் சொன்னோம் பாத்தீங்களா, அவங்களும் வந்து பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணி இதுக்கு இவங்க வந்து ப்ராப்பரான பர்சன் தானா அப்படிங்கறத ஸ்க்ரூட்டனை பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சியும் இவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டோட ரெக்கமெண்டேஷன் அண்ட் வியூஸை வந்து டீடைல்டா எக்ஸ்பிரஸ் பண்ணி திரும்ப வந்து அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ்க்கே அனுப்புவாங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் வந்து
ஓகே சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து அவரோட ப்ரொபோசல் அண்ட் டீடைல் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் வந்து சரியா இருக்கு, இல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் வந்து இதுல சேஞ்சஸ் கொண்டு வர முயற்சி பண்ணுதுன்னா திரும்பி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாக்கே அனுப்பிச்சு இந்த சேஞ்சஸை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் தான் பண்ண முடியுமே தவிர அதுல ஆல்ட்ரேஷன் எதுவும் பண்ண முடியாது. திரும்ப அதே ப்ரொபோசல தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் மினிஸ்ட்ரி. இந்த மினிஸ்ட்ரி திரும்ப என்ன பண்ணும், இதை வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணும். பிரைம் மினிஸ்டர் இதை திரும்ப அவரோட ரெக்கமெண்டேஷன் அண்ட் வியூஸ் இதெல்லாம் வந்து அதுல எக்ஸ்பிரஸ் பண்ணி ஃபைனலா இதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாரு. அவரோட அட்வைஸோட பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்ச பிறகு பிரசிடென்ட் இந்த எல்லா டீடைல் ரிப்போர்ட்ஸும் வந்து ஸ்க்ரூட்னை பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்களோட அசென்ட்டை கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகணும்னா இவ்வளோ ப்ராசஸையும் தாண்டி நம்ம பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஆஸ் பர் ஆர்டிகல் 217 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்.